السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل، صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய சஹாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இறையில்லம் வருகின்றிருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வரும் காலங்களில் வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். இந்த இந்திய தேசம் நெடுகிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களும் பிற சமயத்தவர்களும் சமய நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்கான வழிகளை வல்ல ரஹ்மான் இந்த தேசத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். நாம் குழுமியிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நிதியுதவி அளித்து சந்தாக்களை வழங்கி நன்கொடைகளை கொடுத்து உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மனித சமூகத்திற்கு தேவையான அற்புதமான வழிகாட்டுதலை வகுத்து தரக்கூடிய ஒரு மார்க்கம். பிற சமயங்களில் பார்க்க முடியாத பல்வேறு நற்குணங்களை மனித சமூகம் இவைகளையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் நாம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். இறை வழிபாடு ஒரு பகுதி என்றால், நம்மை போன்ற சக மனிதர்களோடு நாம் அன்றாடம் நடந்து கொள்ள வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் மறுபகுதியாக இஸ்லாம் நமக்கு வரையறுத்து சொல்கிறது. ஒரு பொருளில் ஒரு பகுதி மறுபகுதி இரண்டு நிலை இருப்பது போல இஸ்லாம் மனித சமூகம் இறைவனுக்கு கட்டுப்படுதல், அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுதல் என்கின்ற வணக்கத்தினுடைய வழிகாட்டுதலை ஒரு பகுதியாக ஆக்கி, மறுபகுதியை தன்னை போன்ற சக மனிதர்களுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய
கடமைகளை உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக இந்த சன்மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நம்மை நிலைக்க செய்வானாக. ஆமீன். கடைசி மூச்சினுடைய நேரத்திலும் ஈமானில் உறுதியோடு இந்த மார்க்கத்தில் பற்றோடும் பிடிப்போடும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாவுகள் பிறளாது எளிமையாய் உச்சரித்து இறை பொருத்தத்தோடு மலக்குமார்கள் நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த மார்க்கம் பல்வேறு வகையான சிறப்பம்சங்களை, மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளை எல்லாம் சொல்லித் தருகிறது. நற்பண்புகள் என்றால் ஏராளம் இருக்கிறது. அதில் எது சிறந்த நற்பண்பு, எது ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, மிகப்பெரிய ஒரு அறிஞர் மாவருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றில் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரும் ஆலி. அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்தவர்கள். பகதாதுடைய மாநகரத்தில் பெரும்பெரும் ஆலிம்கள் எல்லாம் வாழக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய, கல்வியை போதிக்கக்கூடிய பகதாதுடைய மாநகரத்தில் காதியாக விளங்கியவர்கள், நீதிபதியாக இருந்தவர்கள், மிகப்பெரிய சிறப்புக்கு உரியவர்கள், பெரும் அறிஞர். அவர்கள் ஹதீஸினுடைய துறையை பாடம் நடத்துகின்ற பொழுது பள்ளி வாயில்கள், அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பள்ளி மக்கள் அதை கற்பதற்காக வேண்டி நிரம்பி வழியும் என்று வரலாற்று எழுதுகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு ஆலி. அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்வியலில் இஸ்லாம் பல்வேறு நற்பண்புகளை சொல்லித் தருகிறது. இது நற்குணங்களில் மிக உயர்ந்தது எது? நிறைய விஷயங்களை மார்க்கம் சொல்லுகிறது. அதில் எது சிறந்தது என்பதை அந்த பெருமானாரிடத்தில் கேள்வியாக முன்வைக்கின்ற பொழுது, இந்த ஆலிம் பெருந்தகை மாவருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீதமாக நடப்பது என்றார்கள். நீதமாக நடப்பது. அடுத்து கேள்விகள் தொடர்ந்தது. இஸ்லாம் அழகானது, அதனுடைய அம்சங்கள் அழகானது, அது வரையறுத்து சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய வழிமுறை அழகானது, இறைவனை வணங்க வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய வணக்கத்தினுடைய வழிகள் எல்லாம் மிக அழகானது. இத்தனை அழகும் உள்ளடங்கி இந்த மார்க்கத்தில் இந்த அழகில் எது மிக அழகானது என்று கேட்கப்பட்ட பொழுது, அந்த இடத்திலும் அந்த ஆலிம் பெருமகனார் சொன்ன வார்த்தை நீதமாக நடந்து கொள்வது என்று சொன்னார்கள். சாதாரணமானவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல அது. மிகச்சிறந்த கல்விமான்கள் வாழக்கூடிய அந்த பகதாதுடைய மாநகரத்தில் காதியாக, நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த, அன்றைய காலத்தில் அறிஞராக எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நபர். அவர்கள் சொல்கிறார்கள், நீதமாக நடந்து கொள்வது. எது கேட்டாலும் நீதமாக நடந்து கொள்வது என்று பதில் என்றால், அந்த பதிலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதமாக ஒருவர் நடந்து கொண்டால் அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் மத்தியில் பிரிவுகள், பிரச்சனைகள் என்பது இருக்காது. ஒரு மனிதன் நீதமாக நடந்து கொண்டால் கணவனுடைய ஸ்தானத்தில் அவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவுகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், சண்டைகள் என்பது இருக்காது. தந்தை என்கின்ற ஸ்தானத்தில் தன்னுடைய பிள்ளைகளோடு ஒருவர் நீதமாக நடந்து கொண்டால் அங்கு பாசத்திற்கு மத்தியில் பிரிவு என்பது ஏற்படாது, சில கசப்புகள் ஏற்படாது, பாரபட்சம் என்பது ஏற்படாது. எல்லா பிள்ளைகளும் எல்லா காலங்களிலும் அந்த தந்தையின் மீது அளவில்லாத அன்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனுடைய அடிப்படை காரணம், தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் எல்லா இடங்களிலும் பிள்ளைகளுக்கு முன்னால் நீதமாக இருக்கிறார். ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொறுப்பில் நீதமாக இருந்து கொண்டால் அந்த பொறுப்பில் இருக்கும் காலமெல்லாம் மற்றவர்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார்.
இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் நாம் மனித வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய, நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியமாக நீதம் என்பது இருக்கிறது. நீதமான முறையில் வாழ்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹக்குமு பில் அத்ல். நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பை வழங்கினால் நீதமாக வழங்குங்கள். எங்கு நீதம் சரிகிறதோ அங்கு மக்களுக்கு மத்தியில் பிளவுகள் என்பது ஏற்பட்டுவிடும், அந்த பிரச்சனைகள் உருவாகிவிடும், அங்கு கலவரங்கள் வளர்ந்துவிடும். அந்த தேசம், அந்த குடும்பம், அந்த நகரம், அந்த பகுதி வளர்ச்சி இல்லாமல் போய்விடும். வரலாற்றில் பாருங்கள், நபிமார்கள் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு எல்லா காலகட்டங்களிலும் நீதமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் நபிமார்களை அவர்களை அங்கீகரித்துக் கொண்டவர்கள் கடைசி வரையிலும் தன் உயிரை விட மேன்மையாக நேசித்திருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கான பல்வேறு வகையான நற்குணங்களை முன்மாதிரியாக, பாடமாக, முன்னின்று ஆசானாக அவர்கள் விளக்கினார்கள். அல் குர்ஆன் பேசுகிறது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களில் இருக்கக்கூடிய ரசூலில், தூதுவரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். சாதாரண முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லல. தேவை என்றால் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டுவிடலாம் என்று சொல்லும்படியான முன்மாதிரி அல்ல அது. இதை தாண்டி உலகத்தில் எந்த பகுதிக்கு, எந்த நபி தலைவரிடத்தில் நீங்கள் சென்றாலும் இதைவிட சிறந்த ஒரு முன்மாதிரியை நீங்கள் பெறவே முடியாது. இதுதான் ஆக உயர்ந்த அழகிய முன்மாதிரி என்பதை குர்ஆன் நூதனமாக பேசுகிறது. அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களில் இருக்கக்கூடிய ரசூலில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். சங்கைக்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் நீதத்தோடு வாழ்வதற்கும், வியாபாரங்கள் செய்வதற்கும், குடும்ப உறவுகளை பேணுவதற்கும், இறைவனுக்கு வழிபடுகின்ற விஷயத்தில் தன்னை பேணிக் கொள்வதற்கும் எல்லா நிலைகளிலும் இந்த சமூகத்திற்கான நீதம் எது என்பதை ஒவ்வொருவருக்கும் தேவையான இடங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்து ஒரு செய்தி முறையிடுறாங்க. தன்னுடைய மகனார் திருமணமான புது மாப்பிள்ளை, ஆனால் அவர் பகலில் அதிகமாக நோன்பு நோக்கிறார், இரவில் நின்று வணங்குவதாக தகவலை நான் அறிந்தேன். என்னுடைய மகனை அழைத்து நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாரிடத்திலே தன் மகனை குறித்து முறையிடுகிறார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாரை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு பேசுகிறார்கள். உங்களுக்கான ஒவ்வொரு கடமைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே பேசுகின்ற பொழுது அழகாக பேசுவார்கள், அழுத்தமான பொருளுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், தெளிவாக வார்த்தையாக இருக்கும், மென்மையாகவும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மகனாரிடத்தில் உங்களுக்கான கடமைகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மனைவிக்கான கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை, கடமைகளை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். உங்களுடைய உடலுக்கான கடமைகள் இருக்கிறது. பசிக்கின்ற நேரத்தில் அதற்கு தேவையான உணவை நீங்கள் கொடுப்பது உங்கள் மீது கடமை. உங்களுடைய கண் அது உங்களுக்குரியதுதான், ஆனாலும் அதற்கென ஓய்வுக்கான நேரம் என்பது நீங்கள் அதற்கு தர வேண்டிய உரிமை.
உங்களுடைய உறுப்புக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய நீதம் அது. அதனால் இரவில் நீண்ட நெடிய நேரம் நின்று வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கண்ணுக்குண்டான உரிமையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஓய்வுகளை நீங்கள் சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிக்கு தர வேண்டிய உரிமைகளையும் நீங்கள் சரியாக கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு செய்தியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வந்தவரிடத்தில் அல்லாஹ்வை தானே ஒரு மகன் வணங்குகிறார், வேற எந்த காரியத்தில் ஈடுபடவில்லையே, இறைவனை தானே வணங்குகிறார், நல்ல காரியம் அல்லவா அது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசல. செய்தி சொல்லப்பட்ட போது பெருமானார் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு கணவன் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அவன் கட்டிய மனைவிக்கு அவளுக்குரிய உரிமைகளை, ஹக்கை சரியாக நிறைவேற்ற வேண்டும். கணவர் என்ற பெயரில் மட்டும் பேர்தாங்கியாக இருப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அந்த பெண்ணிற்குண்டான சக விஷயங்களிலும் அவர் பங்கெடுக்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய புன்னகைக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டும். அந்த பெண் மனைவி ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலை கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய முதல் விரலாக கணவனுடைய விரல் ஆறுதலான விரலாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த உரிமையில் நீதத்தை பேணுவதை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த நேரங்களில் தொழ வேண்டுமோ அந்த நேரங்களில் அவர்கள் தொழுவார்கள். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்கள். ஓய்வு எடுக்க வேண்டிய நேரங்களில் அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டார்கள் என்பதை அவர்களை குறித்து உண்டான வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதமாக நடந்து கொள்ளுதல் என்பதை அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். நீங்கள் தீர்ப்பளித்தால் நீதமாக தீர்ப்பளியுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான். அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசியதை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். யா தாவூத் இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்தி ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக். தாவூதே, உங்களை இந்த உலகத்தில் பிரதிநிதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அதனால் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினால் நீதமாக நீங்கள் வழங்குங்கள். உங்களுடைய மனோயிச்சையை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம். எனக்கு பிடித்தமானவர், என் சமூகத்திற்கு வேண்டப்பட்ட மனிதர், என் உறவுக்காரன் என்பதற்காக வேண்டி அவன் பக்கம் சாய்ந்து நிற்பது, அவருக்கு சாதகமாக நிற்பது, அவருக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குவது, அவருக்கு அனுமதி கொடுப்பது, தனக்கு வேண்டப்படாத ஒருவர் என்று சொன்னால் அவருக்கு அனுமதியை மறுத்து விடுவது, அவரை ஓரம் கட்டி விடுவது, அவருக்கு சேர வேண்டிய சலுகைகளை சேராமல் தடுத்து விடுவது, இது மாதிரியான நிலைகளில் நீங்கள் இருந்து விடாமல் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேசியதை அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். எண்ணி பாருங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசியதை உம்மத்தை முஹம்மதியா அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த அருள் வேதத்தில் அல்லாஹ் பதிவதற்கான காரணம் என்ன? ஒரு நபிக்கு அல்லாஹ் இப்படி சொல்கிறான், தாவூதே, உங்களுக்கான ஆட்சியை, பொறுப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த பொறுப்பை கொண்டு நீங்கள் சரியாக நில்லுங்கள், நீதமாக நில்லுங்கள். உங்களுடைய நீதத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் தவறிவிட வேண்டாம் என்பதை ஒரு நபிக்கு அல்லாஹ் உபதேசித்திருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு முஸ்லிமான மோமியான மனிதர்களும் அல் குர்ஆனை ஓதும் காலமெல்லாம் அவர்கள் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கும் அதை ஏவுகிறான் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த வசனத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவிய கட்டளையை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அருமையானவர்களே, வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், நீதமான ஆட்சி செய்தவர்களுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகள் இன்றளவிலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் மங்காது அது எப்பொழுதும் ஒளி வீசக்கூடிய புகழாக, மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியம் உள்ள புகழாக அது புகழப்பட்டு கொண்டிருக்கிறது. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மிகப்பெரிய 23 ஆண்டு காலம் மிகப்பெரிய பரப்பளவை ஆட்சி செய்தவர் மன்னர், நீதமான ஒரு ஆட்சி செய்த ஒரு மன்னர். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி
லைஸ் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் அறிஞர் மிஸ்ரில் இருந்து வருகிறார்கள். மிஸ்ர் என்று சொன்னால் இன்றைக்கு கைரோ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அங்கிருந்து வருகை தந்த அந்த ஆலிமை ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது அவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய மிஸ்ரினுடைய பகுதி எப்படி இருக்கிறது? செழிப்பாக இருக்கிறது. ஏதாவது குறைகள் இருக்கிறதா? ஏனென்றால் மிஸ்ரினுடைய பகுதியிலும் ஆட்சி செய்வதற்குரிய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் மிஸ்ரில் இருக்கிறது. இவர்களுடைய தலைமையின் கீழால் அங்கு ஒரு கவர்னர் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதை குறித்து விசாரிக்கிறாங்க. கைரோவில் எப்படி இருக்கிறது உங்களுடைய பகுதி, உங்களுடைய நாடு எப்படி இருக்கிறது? வளமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. முன்பை விட செழிப்பாக இருக்கிறதா? ஆமாம், முன்பை விட மிக செழிப்பாக இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் லைஸ் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய ஆலிமிடத்தில் தன்னுடைய சந்திப்பில் ஏற்பட்ட கேள்விகளில் ஒன்றாக இதை கேட்கிறாங்க. எதனால் அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் 2 காரணத்தை சொல்கிறார்கள். ஒன்று, அந்த மிஸ்ர் தேசத்தில் ஓடக்கூடிய நைல் நதி, வற்றாத ஜீவ நதியாக ஓடக்கூடிய அந்த நீர், அந்த ஆறு, அது இருப்பதன் மூலமாக செழிப்பாக இருக்கிறது. செழிப்பாக இருக்கிறது. எப்போதுமே நீர் வரத்து வந்து கொண்டே இருக்கும், குறையாது. குறைவு என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை. செழிப்பான நீரோடையது, அதனால் அங்கு செழிப்பாக இருக்கிறது. மற்றொன்று, இப்பொழுது அங்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் யாருடைய தலைமையின் கீழால் ஆட்சியாளராக அங்கு நியமிக்கப்பட்டு ஆட்சி செய்கிறாரோ அவர்களுடைய ஆட்சி அங்கு நீதமாக இருப்பதின் காரணத்தினால் மிஸ்ர், கைரோ மிக செழிப்பாக இருக்கிறது, முன்பை விட மிக செழிப்பாக இருக்கிறது என்று லைஸ் இப்னு ஸைத் என்பவர் என்ற ஆலிம் அவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களிடத்திலே அவர்களுடைய பெயரை சொல்லாமல் சூசகமாக சொல்லி காட்டினார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஒரு அரசன், ஒரு ஆட்சியாளர் அவர் நீதமான முறையில் இருப்பாரையானால் மக்கள் வாழக்கூடிய பகுதியும் செழிப்பாக இருக்கும். நம்முடைய தேசத்தினுடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நேரமும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா வலா யஹாஃபுக ஃபீனா. இறைவா, எங்கள் மீது இரக்கம் கொள்ளாதவர்களை, எங்கள் மீது உன் விஷயத்தில் அஞ்சாதவர்களை எங்களுக்கு நீ அமீராக, எங்களுடைய தலைவராக எங்களை நீ நியமித்து விடாதே, அவர்களை நியமித்து விடாதே என்று ஒவ்வொரு நேரமும் துஆ செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தமான காலத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். சிறந்த ஆட்சியாளரை ஒரு பகுதி, ஒரு தேசம் பெறுமையானால், சிறந்த நீதமான ஒரு மனிதரை ஒரு குடும்பம் பெற்றுக் கொள்வையானால் அந்த குடும்பமும் வளர்ச்சியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். குறைவாக இருந்தாலும், அவருடைய பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிறைவாக இருக்கும். அதுபோல ஒரு பகுதியை ஆளக்கூடியவர்கள், ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நீதமாக இருப்பார்களே ஆனால் அந்த பகுதி, அந்த தேசத்தினுடைய மக்கள் வளர்ச்சியாக செழிப்பாக இருப்பார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய ஆட்சி காலம். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான நற்பண்புகளில் ஒன்று, நாம் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். உறவுகளில் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் பிறரிடத்திலே பழகக்கூடிய அந்த விதங்களில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நீதத்தினுடைய பின்னணியில் அடிப்படையை நீதமாக கொண்டதாக இருக்க வேண்டும். தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடணும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் இன்றைக்கும் உலகளாவிய அளவில் பேசப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை தந்தவர்கள் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதனால் அவர்கள் பேசப்படுகிறார்கள்? இந்த தேசத்தினுடைய மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த தேசத்தில் தனித்த நிலையில் ஒரு பெண் சராசரியாக இரவு நேரத்திலும் பயணிக்க வேண்டும், எந்த விதமான அச்சமும் இன்றி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி ஒன்று அமைய வேண்டும் என்று சொன்னார்கள். மாற்று மதத்தவர்களுடைய மிகச்சிறந்த தலைவர்களுடைய சிந்தனையிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடத்தை பிடிக்கின்ற ஒரு வாழ்வை, ஒரு நீதமான ஆட்சியை அந்த பொறுப்பில் சரியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்பதனுடைய அடையாளம் பிற சமயத்தவர்களும் அவர்களை கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு சூழலை
இன்றளவில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீதமாக அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் அவர்களை இன்றளவும் பேசப்படுகிறது. நீதம் என்று இஸ்லாத்தினுடைய வரலாற்றை நீதம் என்கின்ற தலையங்கத்தின் கீழால் பேச துவங்கினால் செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய பெயர் மொழியப்படாமல் எந்த இடத்தில் நம்மால் கடந்து விட முடியாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உருவாக்கினார்கள். அல்லாஹ் நீதமான நபர்களிடமிருந்து நல்ல செயல்களை அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான். அவர்களின் மூலமாக தலை சிறந்த சந்ததிகளை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய மேன்மக்களை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருப்பார். வரலாறை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்திலே மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காக வேண்டி அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டில் கேட்கக்கூடிய சத்தம், தாய் சொல்கிறாள், நீங்கள் பாலில் மகளிடத்திலே அந்த பாலில் தண்ணீரை சற்று கலந்து விடு. மகள் மறுக்கிறார்கள், இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். காரணம், இந்த இடத்தில் யாரும் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் அதை நான் செய்ய மாட்டேன் என்று மகள் சொல்லக்கூடிய தாய்க்கும் மகளுக்குமான இந்த உபதேசத்தை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்வை புகழ்ந்து தன்னுடைய மகனுக்கான மருமகளாக அந்த பெண்ணையை தேர்வு செய்து கொண்டார்கள் என்பது வரலாறு. அதனால் அந்த பெண்மணி நீதமாக இறையச்சத்தோடு அவர்கள் இருந்ததின் காரணத்தினால் அவர்களின் வழியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவர் நீதமாக இருந்தால் அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களின் மூலமாகவும் அல்லாஹ் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் எல்லா கட்டங்களிலும் இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நற்பண்புகளை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலும், நம்முடைய நட்புடைய விஷயத்திலும், நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலும், நாம் எல்லா நிலைகளிலும் நீதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் நீதமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.